இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் பகுதி 2 தீவிரவாதிகள் காலம் அதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தீவிரவாதிகள் காலம் எப்போனா 1906 1917 வரைக்கும், 1885 1905 வரைக்கும் மிதவாதிகள் காலம், 1906 to 1917 தீவிரவாதிகள் காலம், 1917 to 1940 காந்திய காலம். ஸோ தீவிரவாதிகள் காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். காந்தி வருகைக்கு முன்னர், காந்தி 1915 இந்தியா வந்திருப்பார். அதுக்கு முன்னாடி காந்தியடிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 1915, அதுக்கு முன்னாடி உள்ள காலம் தீவிரவாதிகள் காலம். தீவிரவாதிகளில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பயங்கரவாதிகள்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்க பின்பற்றி தத்துவம் என்னென்னா வெடிகுண்டு தத்துவம். பயங்கரவாதிகளின் தத்துவம் வெடிகுண்டு தத்துவம். இந்த தீவிரவாதிகள் காலம் எப்போ ஆரம்பிக்குன்னா மிதவாதிகளின் தோல்வி. மிதவாதிகள் தோல்வி அடைஞ்ச உடனே தான் தீவிரவாதிகள் வராங்க. மிதவாதிகள் பெருமளவு வெற்றியை பெறவில்லை. சும்மா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கேட்குற கோரிக்கைகளில் ஒரு 2-3 கோரிக்கைகள் மட்டும் செஞ்சு கொடுக்குறாங்க. மொத்தத்தை பெருசாக கண்டுக்கிடலை. ஸோ மவுஸ் இல்லாததுனால தீவிரவாதிகள் வராங்க. காரணம் 1896 to 1897 வட இந்திய பஞ்சம். அந்த காலத்தில் வந்து வட இந்தியாவில் பெரும் பஞ்சம் ஏற்படுது. பிளேக் குழு பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேக் குழு தலைவர் ராண்ட் மீதான கொலை முயற்சி அந்த சமயத்தில் வந்து நடக்குது. காந்தி தென்னாப்பிரிக்காவில் வந்து அப்போ ஒரு பத்திரிகை எழுதுகிறாரு, இந்தியன் ஒப்பீனியன். இந்த இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை பம்பாய் துறைமுகம் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. அப்போ வந்து அகிம்சைக்காக ஆயுதம் ஏந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த பத்திரிகை தான் வந்து ஒரு புரட்சி ஏற்பட ஒரு முக்கிய காரணமாகுது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களை எப்படி ஒடுக்குறாங்கன்னு அங்கேருந்து காந்தியடிகள் வந்து எழுதுகிறாரு. அது பம்பாய் துறைமுகம் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. மக்கள் படிக்கிறாங்க, எழுச்சி பெறாங்க. அடுத்து இன்னொரு காரணம் ஜப்பான் ரஷ்ய போர். தீவிரவாதிகள் காலத்துக்கான இன்னொரு காரணம் ஜப்பான் ரஷ்ய போர். ஒரு குட்டி ஆசிய நாடான ஜப்பான் ஒரு பெரிய நாடான ரஷ்யாவை எதிர்த்து போரில் வெற்றி கொள்கிறது. 1904 முதல் 1905 வரை இந்த போர் நடக்குது. ஜப்பானின் வெற்றி இதுக்கு ஒரு காரணமாகுது. இன்னொரு காரணம் கர்சன் பிரபு. அவர் வந்து கொல்கத்தா மாநகராட்சி சட்டத்தை கொண்டு வராரு. 1904 பல்கலைக்கழக சட்டம் வருது. கட்டுப்பாடுகள் அரசின் கட்டுப்பாடு. பல்கலைக்கழக சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள் மீது ஏராளமான கட்டுப்பாடுகளை வந்து அரசாங்கம் விதிக்குது. அடுத்து இன்னொரு காரணம் வங்கப்பிரிவினை. 1905 வங்கப்பிரிவினை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. கிழக்கு வங்காளத்தையும் மேற்கு வங்காளத்தையும் பிரித்து இந்துக்கள் தனியாக முஸ்லீம்கள் தனியாக பிரித்து, கேட்டால் முஸ்லீம்களோட வசதிக்காண்டி இப்படி பிரிக்கிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலேயே இந்து முஸ்லீமை பிரித்தாளும் சூழ்ச்சியை கை கொண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இப்படி பிரிக்குது. ஸோ அந்த காலத்தில் 1905 to 1908 சுதேசி இயக்கம் வந்து வலுப்பெறுது. வங்கப்பிரிவினை, பிரித்தாளும் சூழ்ச்சி, இந்து முஸ்லீம் பிரச்சனை. அப்போ கர்சன் பிரபு ஒரு நூல் எழுதுகிறாரு, கிழக்கின் பிரச்சனைகள் அப்படிங்கிற நூலில் முஸ்லீம்கள் வறுமையாக இருக்கிறத பற்றி கர்சன் பிரபு எழுதுகிறாரு அவரோட பார்வையில். ஆனால் உண்மையான காரணம் பிரித்தாளும் சூழ்ச்சி தான். 1905 அக்டோபர் 16 வங்கப்பிரிவினை, வங்கம் 2ஆக பிரிக்கப்படுவது. தீவிரவாதிகளுக்கு ஆங்கிலேயர் மீது நம்பிக்கையே இல்லை. 1905 to 1908 சுதேசி இயக்கம், 1930 சட்டப்பொறுப்பு இயக்கம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சுதேசியை ஆதரி, விதேசியை புறக்கணி அப்படிங்கிறத முழக்கமாக கொண்டு வராங்க. தேசிய கல்விக்கூடங்களை ஏற்படுத்துகிறாங்க, பழைய குருகுல முறை. சரி, இதுக்கப்புறம் முக்கியமான தீவிரவாத தலைவர்கள் லால், பால் மற்றும் பால். லாலா லஜபதி ராய் லால், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால். தீவிரவாதிகளின் ஒட்டுமொத்த தலைவராக அறியப்படுவர் வந்து பாலகங்காதர திலகர் வந்து பம்பாயில் சிவாஜி விழா, கணபதி விழா போன்ற விழாக்களை வந்து நடத்துகிறாரு. 2 பத்திரிகைகள் நடத்துகிறாரு, மராட்டா மற்றும் கேசரி. மராட்டா வந்து ஆங்கில மொழியிலையும், கேசரிங்கிறது மராட்டி மொழியிலையும் நடத்துகிறாரு. அதனால் இவர் மராட்டிய கேசரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மராட்டிய சிங்கம் பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என முழங்கினார் பாலகங்காதர திலகர். சுதேசி, இந்தியா இந்தியருக்கு என்ற முழக்கங்களை முழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என முழங்கியவர் பாலகங்காதர திலகர். சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கு போன்ற முழக்கங்களை முழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து லாலா லஜபதி ராயாவை பற்றி பார்க்க போகிறோம். மராட்டி சிங்கம் பாலகங்காதர திலகர், பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். மாண்ட்லே சிறைச்சாலைக்கு இவர் நாடு கடத்தப்படுகிறார். லாலா லஜபதி ராய்
1928 சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறார். அக்டோபர் 30 அன்னைக்கு தடியடி லாலா லஜபதி ராய் தடியடி நடத்தப்பட்டு நவம்பரில் இறக்கிறார். அதுக்கு முன்னாடி சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் லாகூரில் பங்கு பெறாரு. அடுத்து பிபின் சந்திரபால் வங்காள அமைதியின் தந்தை அப்படின்னு பிபின் சந்திரபால் அழைக்கப்படுறாரு. ஒட்டுமொத்தமாக இந்திய அமைதியின்மையின் தந்தை பாலகங்காதர திலகர், வங்காள அமைதியின்மையின் தந்தை பிபின் சந்திரபால். மற்றும் ஒரு தலைவரை பார்க்க போகிறோம், அரவிந்த் கோஷ். இவர் மேலே அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு வரப்போ இவர் பாண்டிச்சேரியில் தலைமறைவாகிறார். பாண்டிச்சேரி அப்போ ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்த பகுதி. பாண்டிச்சேரியில் தலைமறைவாகிறார். தீவிரவாதியாக இருந்து பயங்கரவாதியாக மாறி திரும்ப ஆன்மீகவாதியாக மாறினவர் யாருன்னா அரவிந்த கோஷ், கர்மயோகி என்று அழைக்கப்பட்டவர். இவர் திரும்ப பாண்டிச்சேரியில் அரவிந்த மடம் அப்படின்னு ஒரு மடத்தையும் நிறுவிப்பார். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அரவிந்த மடத்தை ஆரம்பிச்சிருப்பார். போராட்டங்கள் சுதேசி இயக்கம். கிழக்கின் பிரச்சனைகள் என்ற புத்தகத்தை கர்சன் பிரபு எழுதுகிறாரு. வங்க பிரிவினை மூலம் சுதேசி இயக்கத்தை பலமிழக்க செய்கிறாரு கர்சன் பிரபு. தாதாபாய் நவ்ரோஜி மிதவாத தலைவர் கோகலே. அந்த டைமில் மிதவாதிகளின் தலைவராக இருக்கவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1906 முஸ்லீம் லீக் கட்சி உதயமாகுது. 1906 டாக்காவில் உலக முஸ்லீம் மாநாடு நடக்குது. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க. 1907 சூரத் பிளவு நடக்குது. தலைவர் ராஸ்பிகாரி கோஷ். மிதவாதிகள் பிரிவு சூரத் பிளவு அப்பந்தான் நடக்குது. 1906 முஸ்லீம் லீக் தோற்றம். காங்கிரஸ் போன்ற டிசம்பர் மாத இறுதியில் கூட்டம் நடத்துறது தான் முஸ்லீம் லீக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. 1907 சூரத் பிளவு. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிகிறாங்க. மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலேவையும் தீவிரவாதிகள் பாலகங்காதர திலகரையும் தலைவராக்கணும் அப்படின்னு 2 பேர் சார்பிலையும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் காங்கிரஸில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பிளவு ஏற்படுது. 1907ஆம் ஆண்டு. 1908 மதராஸ் காங்கிரஸ் மாநாடு மிதவாதிகள் தலைமையில் நடக்குது. கர்சன் பிரபுவை முஸ்லீம் லீக் தலைவர்கள் போய் சந்திக்கிறாங்க. சூரத் மாநாட்டில் பாராட்டு பந்தலில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கைகலப்பு நடக்குது. லாலா லஜபதி ராய் பர்மா சிறைக்கு நாடு கடத்தப்படுகிறார். பாரதி தன்னுடைய வரலாற்று குறிப்பில் சூரத் பிளவில் மாநாட்டு பந்தலில் கைகலப்பு நடந்ததை பற்றிலாம், மிதவாதிகள் தீவிரவாதிகள் இடையே நடந்த சண்டை பற்றிலாம் எழுதியிருக்காரு. 1908 மதராஸ் காங்கிரஸ் மாநாடு. திலகர் பர்மாவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அப்புறம் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வருது. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மிண்டோ இந்திய வைஸ்ராய், மார்லி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய விவகார செயலர். மத்திய சட்டமன்றத்தில் ஒரு மிண்டர் மார்லி சீர்திருத்த சட்டப்படி மத்திய சட்டமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை 68ஆக உயர்த்தப்பட்டது. இதில் 36 ஆங்கிலேய அதிகாரிகள், 32 அதில் 32 இந்திய உறுப்பினர். 68ல் 32 பேர் இந்திய உறுப்பினர். முஸ்லீம் தனி தொகுதியாக 8 இடங்கள் கொடுக்குறாங்க. அதில் 5 பேர் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். இந்தியாவில் முதல் முறையாக மறைமுக தேர்தலை அறிமுகப்படுத்தியது இந்த தேர்தல். வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. காசியர்களுக்கு மட்டும் ஓட்டு வழங்கப்பட்டது. நார்மல் சிட்டிசன்ஸுக்கு வழங்கப்படலை. 1911 வங்கம் திரும்ப இணைக்கப்படுது. வங்கம் திரும்ப இணைக்கப்பட்டு ஒரிசா, பீகார், அஸ்ஸாம் அப்படி 3 மாநிலங்கள் தோற்றுவிக்கிறாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சி தான் காரணம் வங்கத்தை பிடிச்சது. ஆனால் முஸ்லீம்களை திரும்ப கூல் பண்ணுற மாதிரி தலைநகரை கொல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க. டெல்லி ஆனால் முகலாய பூமி, முஸ்லீம்களின் பூமி அப்படிங்கிற மாதிரி. 1911 ஜூன் 17 ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்பட்டார். வாஞ்சிநாதன் ஐயா மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஸ்துரையை சுட்டுக் கொள்கிறாரு. 1911 to 1916 பயங்கரவாதிகள். வஉசி இரட்டை வயல் தண்டனை வழங்கப்படுது. வஉசி ஐயாவுக்கு, வஉசி அமர்நாத் ஐயாவுக்கு. சுப்பிரமணிய சிவா தொழுநோயால் பாதிக்கப்படுறாரு. திலகரின் போராட்ட முறையிலையும் மாற்றம் வருது.
லக்னோ இணைவு 1916 லக்னோ இணைக்கப்பட்டது. அது காரணம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். லக்னோ உடன்பாடு வந்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையே நடக்குது. என்ன உடன்பாடுனா, இது வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன போராட்டம் நடந்தாலும் அது வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து நடத்துறது அப்படின்னு வந்து ஒரு உறுதிமொழி கொண்டு வராங்க. அலிகார் பல்கலைக்கழகம், ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸோட மீட்டிங்கும் முஸ்லீம் லீக்கோட மீட்டிங்கும் பக்கத்து ஸ்கூலில் நடக்கிறப்போ காங்கிரஸும் முஸ்லீம் லீக் இணைந்து இந்த உடன்பாட்டுக்கு வராங்க. அலிகார் பல்கலைக்கழக அங்கீகாரம் கொடுக்கப்படாதது, அதுவும் ஒரு காரணம். லக்னோ இணைவுக்கான காரணம். காமரே மற்றும் அல் ஹிலால் என்ற பத்திரிகைகளுக்கு தடை விதிக்கிறாங்க. தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்ததில் முக்கியமானவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சென்னையில் போராட்டம் நடத்தினாங்க. கோரிக்கைகளை நிறைவேற்றுதல். தன்னாட்சி இயக்கத்தை முதலில் ஆரம்பித்தவர் வந்து பூனா பகுதியில் திலகர் ஆரம்பிக்கிறார். அடுத்து ஆகஸ்ட் அறிக்கையை வெளிக்கொண்டு வராங்க. ஆகஸ்ட் அறிக்கையை வெளியிட்டவர் மாண்டேகு. ஆண்டு 1917. 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அறிக்கை. ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ரவுலட் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டும் 1919. ரவுலட் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1919. சிட்னி ரவுலட் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1917. இவ்வளோதான்.